ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர அனுகிரகத்தினாலே இன்னைக்கு ராகவேந்திர சரித்திரத்திலே 45வது எபிசோட் பார்க்க போகிறோம். சென்ற எபிசோட்ல ராகவேந்திர உடுப்பி வந்து கிரந்த ரச்சனைகள்லாம் பண்ணி சுதாமங்கலம் சந்திரிகாமங்கலம் 10 தடவை ஒன்று செய்து நிறைய சிஷ்யர்களுக்கு உபதேசங்கள், அப்புறம் பாடப்பிரவச்சனங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் சொல்லி, அப்புறம் அங்கே இருக்கிற ராமாயண புஸ்தகங்கள் ஒவ்வொரு ருதுவுக்கும் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும் உடுப்பியில். அதுக்கெல்லாம் எல்லாம் கலந்து கொண்டு ஸ்ரீமடத்தின் சார்பாக நிறைய கிருஷ்ணனுடைய மடத்தில் தானங்கள்லாம் செய்து சந்தோஷமாக இருக்கிறார். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆகும் போது உடுப்பி வந்து ஒரு நாள் அவர் ஒரு நாள் கிருஷ்ண தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி ஏகாந்தல் தரிசனம் பண்ண சொல்லி பிளான் பண்ணி அவர் தன்னுடைய வீணையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனுடைய சன்னிதியில் மூலஸ்தானத்தில் போய் அப்படி உட்கார்ந்துருக்கார். கிருஷ்ணர் அவருக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம். ஏன்னா பாகலிக ராஜாவாக இருக்கும்போது கிருஷ்ணன் பிரத்யக்ஷ தரிசனம் பண்ண, கிருஷ்ண உபாசனம் பண்ண, கிருஷ்ணன் பூஜை செய்தவன். கிருஷ்ண உபாசனம் பண்ணிருந்தார் பாகலிக ராஜா இருக்கும்போது. ரொம்ப இஷ்டமான தெய்வம். அப்புறம் அடுத்த பிறவிலே வியாசராஜராக அவதாரம் பண்ணும்போது மூல கோபாலகிருஷ்ணன் அவருடைய உபாசனா மூர்த்தியாக அமைந்தது. பாகலிகராஜா நேரடியாக பிரத்யட்சமாகவே கிருஷ்ணனை தரிசனம் பண்ணார். அவரோட அளவுல இருக்கார், பேசியிருக்கார், அவரோட ஆசீர்வாதம் பெற்றிருக்கார், அவர் சந்தோஷமா இருந்திருக்கார், அவரை நிறைய வணங்கியிருக்கார். கிருஷ்ணருக்கும் பாகலிகராஜா அபரிமாதான அன்பு உண்டு. வியாசராஜா இருக்கும்போது அவர் ஸ்ரீபாதராஜருடைய மடத்திலே இருக்கும் போது ஒரு நாள் ஸ்ரீபாதராஜர் வியாசராஜர் பூஜை செய்யும் பணிக்கும் போது பூஜாகங்கள் எடுக்கும்போது பன்றிபுரத்திலே ஸ்ரீபாதர் கிடைத்த பெட்டியில இருந்த 2 பெட்டியில ஒரு பெட்டி எடுத்து பூஜை பண்றாங்க, இன்னொரு பெட்டி திறக்கப்படாமலே இருக்கிறது. வியாசராஜர் அந்த பெட்டி கை வச்சுன்னா டப்புன்னு திறந்துருச்சு. உள்ள பார்த்து கிருஷ்ண விக்கிரகம், கோபாலகிருஷ்ணனுடைய விக்கிரகம். அவர் பார்த்த உடனே வியாசராஜுக்கு ஆனந்தம் தாங்கலை, பரவசம் அடைகிறார். உடனே அந்த கிருஷ்ணர் விக்கிரம் உயிர் பெற்று நர்த்தனம் ஆடத் தொடங்கியது. அதை பார்த்த உடனே வியாசராஜரும் 2 சாலிகிராமங்களை கையில் எடுத்து சாலிகிராமம் தாளம் தட்டி கொண்டு அவர் தன்னை மறந்து நர்த்தனம் ஆடுகிறார். அதெல்லாம் இதுக்கு முன்னால சரித்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு தரிசனம் கிடைச்ச மாதிரி எங்கேயும் சரித்திரத்துல காணும். அப்புறம் அடுத்த அவதாரம் ராகவேந்திர அவதாரமா இருக்கும்போது வேங்கடநாதராக இருந்து சன்னியாசம் ஏற்க மறுத்த போது சரஸ்வதி தேவி அவருக்கு நேரில் பிரத்யக்ஷ தரிசனம் தந்து அவருக்கு மந்திரோதேசம் வந்து அவருக்கு கன்வின்ஸ் பண்ணி மனசை மாற்றி சன்னியாசம் ஏற்க சொல்லி அவர் வற்புறுத்தின வரைக்கும் அதே நிலை அவருடைய சமாதி நிலையில் இருக்கும்போது நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர், வேதவியாசர் 4 பேர் தரிசனம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சிருக்காங்க. அப்போ இப்படி நிறைய அவருக்கு தர்சனங்கள்லாம் கிடைச்சிருந்தாலும் கிருஷ்ணர் மேல அபாரமான ஒரு பக்தி, ஒரு ஆனந்தம். இந்த பிறவில உபாசனா மூர்த்தி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர மூர்த்தி தான். அதனால ஒரு இஷ்ட தெய்வம்னு பார்த்தா கிருஷ்ணர் தான். இப்படி அவங்க உடுப்பிக்கு வந்தோடனே அவருடனே கிருஷ்ணர் ஏகாந்தத்தில் இருக்கும்போது அந்த உடுப்பி கிருஷ்ணரை பார்த்தோம்னா அவருக்கு ஆனந்தம் தாங்கலை. ஏன்னா அந்த குறும்புக்கார கிருஷ்ணன். அவர் யசோதா வரும்போது அவர் இந்த தயிர் பானையெல்லாம் உடைச்சிடுறாரு. பொய் கோபத்தோட எல்லாத்தையும் உடைச்சி ரகலை பண்ணோடனே யசோதா கோபம் கயிறு கடையும் அந்த கயிற்றுனாலே மத்தோட சேர்த்து அவரை கட்டி போட்டுட்டு யசோதா தன் வேலையை பார்க்க போகிறார். கிருஷ்ணர் பொய் கோபத்தோட அழுகிறார். இதெல்லாம் அந்த கல்லே நடந்தது, துவாபரயுகத்திலே நடந்தது. ருக்மணி தேவி விரும்பியபடி அந்த குறும்புக்கார் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை செய்தவர் விஸ்வகர்மா. அது ருக்மணி பூஜை பண்ணி கடைசியில் அது துவாபரயுகத்தில் அது யுக மாற்றத்தும் போது அது அப்படியே பூமிக்குள்ள போய் அப்புறம் மத்வாச்சாரியாருக்கு அந்த விக்கிரகம் கிடைச்சி பிரதிஷ்டப்பட்டான விக்கிரகம். அந்த விக்கிரகம் கொள்ளை அழகு. பார்த்த உடனே அப்படியே அவர் தியானத்தில் ஆழ்ந்தார். அவர் ஹிருதய கமலம் விரிகிறது. அதிலே இந்த கிருஷ்ணர் சாநித்தியமாக ரொம்ப சோபையோட சந்தோஷமாக சிரித்த முகத்தோட அந்த கிருஷ்ணர் அவருடைய ஹிருதய கமலத்திலே தியானத்திலே கொண்டு அவர் அப்படியே வர்ணிச்சு அப்படியே தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டே வர்றாரு. அப்படியே அந்த ஆனந்தத்தை மூழ்கி இருக்கிறார்.
ராகவேந்திரன். இப்படி ஒரு சில நிமிடங்கள் கழிந்தது. டக்குன்னு ஹிருதய கமலத்திலே இருந்த கிருஷ்ணன் மறந்து போயிட்டார். மறைஞ்சு போன உடனே ராகவேந்திர சுவாமிகள் அந்த சமான நிலையை விடுபட்டு கண் திறந்து பார்க்கிறார். அப்போ அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தின் உடுப்பில் இருந்த கிருஷ்ணத்திலிருந்து குழல் ஓதும் ஓசை கேட்கிறார். ஆனந்தமான ஒரு ராகம், அப்படியே சொக்கி போய் நிற்கிறார் அவர். கிருஷ்ணர் பாடினா, பகவான் பாடுனா அந்த பாட்டு எப்படி இருக்கணும்? அவ்வளவு ஆனந்தமாக ராகவேந்திரன் சொன்னது அப்படியே ரசிக்கிறார். மெல்லிய இசை ஆனந்தமா இருக்கிறது. அந்த ராகம் தேவகாந்தாரம் அவ்வளவு ஆனந்தமா இருக்குது அவருக்கு. அப்படியே அந்த நிலையில் அப்படியே பரவசங்கள் அப்படியே இருக்கிறார். உடனே அவர் வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டுக்கு வெறும் வீணை வாசிக்கிறார். ஸோ ராகவேந்திர சுவாமிகள் வீணை வாசிக்க, கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஒரு இசை வாசிக்க, அது இவர் ராகவேந்திர சுவாமி வீணையில வாசிக்க, மீண்டும் கிருஷ்ணர் பாட வாசிக்க, வீணை இசைக்க, இவர் புல்லாங்குழல் இசைக்க, ராகவேந்திர வீணை அதை பாட, கொஞ்ச நேரம் இப்படியே போகுது, ஆனந்தமா இருக்கு. அப்புறம் திடீர்னு அந்த சவுண்டு நின்று போச்சு. ராகவேந்திர, கிருஷ்ணா ஏன்பா இப்படி சோதிக்கிற? ஆனந்தமான இசை கேட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், டப்புன்னு அந்த இசையை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கண் கலங்கி அப்படியே பக்தியோட கிருஷ்ணரை பார்க்கிறார். அந்த புல்லாங்குழல் இசை நின்று விட்டது. அந்த சலங்கை ஒலி, டான்ஸ் ஆடின ஒரு சலங்கை ஒலி ஜல் 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 ஜல்னு கிடைக்கும். அந்த ஜல் ஜல் ஒலி கேட்கிறது. உருவம் தெரியல, ஆனா சப்தம் மாத்திரம் கேட்குது. ராகவேந்திர பரவச நிலை. ஆஹா பகவானே, இன்னைக்கே நாங்கள் அனுகிற மாட்டோம் தீர்மானம் பண்ணியா நீ என்று சொல்லி அப்பதான் ஒரு பாட்டு பாடுறார். இந்து எனக்கு கோவிந்தான் என்ன பாதார முந்தயத்தோரோ முகுந்தா இந்திரா ரமணா என்கிற அந்த பாட்டை அந்த இடத்துல ஒரு பாடு. அப்பா நீ சலங்கை ஒலித்தே கேட்க, அவனுடைய பாதங்களை எனக்கு காட்ட மாட்டியா, நீ பாத தரிசனம் கிடைக்காதா என்று சொல்லி அவர் பாடுகிறார். அப்படியே அவர் கொஞ்ச நேரம் அப்படியே பாடி மெய்மறந்து அப்படியே பாடிட்டே வர்றார். இந்த மாதிரி நான் வழி தப்பி நடந்து தவறான வழியில வாழ்ந்துட்டேன், நான் உலகத்துக்கு பாரமா நான் இருந்துட்டேன், எந்த ஒரு நல்ல காரியம் இறை சேவை நான் செய்யாமல் போய்விட்டேனே, நான் இதோ நான் செய்த பாவத்தில் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நீ என்னை காப்பாத்துறாக்க, நான் உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா, நீ தானேப்பா காப்பாற்றணும் என்று சொல்லி அப்படியே பாடுறாரு. ராகவேந்திர சுவாமி தப்பான வழியில் நடந்தாரா, இல்லை இறை சேவை செய்யவில்லையா, உலகத்தை நன்மை செய்யவில்லையா? அவர் தன்னை அப்படி தாழ்த்தி கொள்றார். ஏன்னா அவருக்கு செய்த திருப்தி ஆகல. அவருடைய இந்த பக்தி பண்ணது இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் அப்படியே அவருடைய எண்ணங்கள் போகிறது. இன்னும் நிறைய இறை சேவை செய்யணும், இன்னும் நிறைய பக்தர்களுக்கு நல்ல பண்ணணும், இன்னும் நிறைய பக்தர்களுக்கு நிறைய பண்ணணும், இன்னும் என்னென்ன வழியில பண்ணலாம், அப்படியே அவர் மைண்ட் ஓடில. கண்ணா உன்னுடைய பாதத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னோடனே அழகான 2 பாதங்கள் அவருக்கு தென்படுகிறது. கண்ணில் தெரியும், பிரத்யட்சமா பார்க்கிறார். அழகான பாதங்கள், நீல வண்ணம் மேகம், அவருடைய பாதத்திலே சங்கு சக்கரங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லா ஆயுதங்களும் அந்த பாதத்திலே பதிந்திருக்கின்றன. பார்க்கறதுக்கே சுந்தரமான ஆனந்தமான அந்த பாதங்கள், குழந்தையோட பாதங்கள், அந்த அழகுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்பேற்பட்ட அந்த 2 பாதங்களையும் பார்த்து தரிசனம் பண்ணி அப்படியே அந்த பாதத்தை மனசுல ஹிருதயத்திலே அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு, பகவானே பாத தரிசனம் கிடைத்து உன்னுடைய முக தரிசனம் கிடைக்கணுமே, மொத்த உருவத்தையும் நான் தரிசனம் பண்ண வேண்டாமா? அந்த பாக்கியம் நீ எனக்கு கொடுக்க கூடாதா? நான் எதுவும் உனக்கு பக்தி இல்லாதனா இருக்கலாம், ஆனா உன் நேரம் நம்பிக்கை வச்சிருக்கப்பா, எனக்கு தரிசனம் கொடுப்பா அப்படின்னு மீண்டும் அவர் பிரார்த்தனை பண்றாரு. பண்ணும்போது கிருஷ்ணர் அந்த குறும்பு சிரிப்போடு அந்த யசோதை அவரை கைத்திலே கட்டி அந்த மத்தோடு சேர்த்து கட்டி போட்ட போது எப்படி அவர் கோபத்தோடும் பொய் கோபத்தோடும் புன்சிரிப்போடும் குறும்பு பார்வையோடும் இருந்தாரோ, அதே தரிசனத்தை அந்த கிருஷ்ணர் ராகவேந்திரனுக்கு முழு உருவத்தையும் தரிசனம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ராகவேந்திரன் சொல்றதுக்கு வார்த்தைகளே அப்படியே அந்த அனுகிரகம் அப்படியே அவர் ரசிச்சு அப்படியே ஆனந்தமா பார்த்துட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் இப்படியே ஆச்சு. உடனே கிருஷ்ணர் பொய் கோபம், நீங்களும் என்ன சன்னியாசி, நீங்களா வயசுல பெரியவங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவ இருக்குமே இல்லையா அப்படின்னு கிருஷ்ணர் பொய் கோபத்தோட கேட்டார். என்ன கிருஷ்ணா இப்படி கேட்டுட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன்ப்பா இப்படி கோச்சுக்கிறே அப்படின்னு கேட்கிறாரு. நான் சின்ன குழந்தை தானே, நான் உடனே டான்ஸ் ஆடினேன், கால் வலிக்கும்னு உனக்கு தெரியாதா, டான்ஸ் ஆடுன்னு கேட்கிறேன், எனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கிருஷ்ணா
பொய் கோத்தோட ராகவேந்திரன் கேட்கிறார். இது அந்த கல்வி கல்பத்தில் வந்த புஸ்தகத்தில் சொன்னேன். நான் சொல்றேன், இது கற்பனையா இல்லை நிஜமா நடந்தே தெரியாது. ஆனால் தரிசனம் கிடைத்ததுன்னு உண்மை, சம்பாஷணை நடந்ததை பற்றி எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. அப்போ ராகவேந்திர சுவாமி சொல்றாரு, உனக்கு எப்படி கால் வலிக்கும்? நீ இந்த உன்னோட சின்ன பார்த்து வச்சான்னு அந்த 3 வளர்ச்சி அளந்தாய் அல்லவா? 3வது வலிச்சக்கர தலையில் தானே வச்ச நீ. அப்போ உனக்கு வலிக்கலையா? காளிங்கன் மேல நர்த்தனமானியே, அப்பெல்லாம் கால் வலிக்கியா? காளிங்கன் அப்படியே போட்டு அமுத்துனியே, அப்ப கால் வலிக்கியா? இப்ப மாதிரி கால் வலிக்குதோ அப்படின்னு இவரு பொய் கோபத்தோட ராகவேந்திர கேட்கிறார். அப்ப கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொல்றாரு, கெட்டிக்கார சுவாமியார் நீ, நல்லா ஆர்கியூ பண்ற நீ, சந்தோஷமா இருக்குது, உன்னோட பேசுறதே எனக்கு ஆனந்தமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ராகவேந்திர சுவாமி சொல்றாரு, சுவாமி உன்னுடைய தரிசனம் நான் செய்த பாக்கியம், எந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமோ இதெல்லாம் உன்னுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. உன்னுடைய அனுகிரகத்தினாலே, உன்னோட ஆசீர்வாதத்தினாலே நான் எந்த காரணத்துக்கு என் பூலோகத்தில் அவதாரம் பண்ணோம், அந்த சேவை, அந்த பர்பஸ், அந்த கோல் நிறைவேறணும். ஜனங்களுக்கு இறைபக்தியை ஊட்ட வேண்டும், அவளை ஆன்மீக திருத்த வேண்டும், எல்லாத்தையும் முக்கிய கலைச்சிட வேண்டும், ஜனங்களுக்கு நல்ல சித்தாந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், எல்லோரையும் ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இதுக்காகத்தான் நான் இந்த அவதாரம் பண்ணியிருக்கேன். அது நிறைவு செய்ய வேண்டிய உன்னோட கடமை. அது மாத்திரமில்லை, நீ எப்பொழுதும் என் கூட இருக்க வேண்டும் கிருஷ்ணா, அதுதான் எனக்கு சந்தோஷம். அது மாதிரி என் கூட இருக்கக்கூடாதா நீ அப்படின்னு பக்தி வினயத்தோடு பணிவாக ராகவேந்திர சுவாமி கேட்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, எத்திராஜரே, நீங்கள் பெரிய பக்தர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், நான் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த பூலோகத்தில் பக்தி பிரச்சாரம் நான் தானே உங்களை சாபம் அனுப்பிச்சு வச்சேன். நீங்கள் அவதாரம் உங்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்பட வேண்டாம், நான் எப்பொழுதும் உங்களோட இருப்பேன், எப்பொழுதும் நான் உங்களோட இருப்பேன், கவலையப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். திருமணி அப்படியே மறைந்து போகிறார். ராகவேந்திர சுவாமியுடைய அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படியே தன் நிலையை மறந்திருக்கிறார். இதனோட ஞாபகார்த்தமாகத்தான் உடனே அங்கு உடுப்பிலே தங்கத்தாலான கிருஷ்ணர் விக்கிரம் செய்திருக்கிறார். அதே கிருஷ்ணர் பேட்டர்ன்ல அதே மாதிரி பண்ணி அது இன்றைக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்திலே பூஜையில் இருக்கிறது. அந்த கிருஷ்ண உபாசனையின் காரணமாக தான் ராகவேந்திர சுவாமி மடத்திலே இன்னைக்கும் சந்தான யந்திரம், வீத்தி யந்திரம், சர்வசித்தி யந்திரம் எல்லாம் கொடுக்குறாங்க. அது கிருஷ்ண உபாசனை செய்கிறவங்களால கொடுக்க முடியும். அதனால ஸ்ரீமடத்தில் அந்த யந்திரங்கள் காயத்து, அது வீட்டி யந்திரம், சந்தான யந்திரம், சர்வசித்தி யந்திரம் என்று 3 விதமான காயத்துகளை அவர்கள் ஸ்ரீமடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த விக்கிரகம் ஸ்ரீமடத்தின் பூஜையில் இருக்கிறது. எல்லா எத்தீசனும் காட்டுவாங்க. அது பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கும். அந்த விக்கிரகம் சின்ன விக்கிரகம் பண்ணியிருக்காரு, தங்கத்திலே பண்ணியிருக்காரு. உடுப்பிக்கு தான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ராகவேந்திர சுவாமி ஒரு நல்ல நாளை உடுப்பி விட்டு கிளம்புறது பிளான் பண்றார். எல்லாரும் அங்கிருக்கு மடாதீசர்களும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு கௌரவப்படுத்தி அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். உடுப்பியிலிருந்து கனத்த இதயத்தோடு ராகவேந்திர சுவாமி வர்றார். ஏன்னா அந்த கிருஷ்ணர் விட்டு வரத்துக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த கிருஷ்ணருடைய இஷ்ட தெய்வம். அதனால கனத்த இதயத்தோடு தான் ராகவேந்திர சுவாமி உடுப்பை விட்டு வர்றார். அந்த கிருஷ்ணனை நெஞ்சிலே சுமந்து கொண்டு தான் வருகிறார். அவர் அங்கிருந்து நேராக ராமநாதபுரம் என்ற ஊருக்கு வருகிறார். அது துலா மாசம் இருக்கிறதுனாலே அங்கே காவேரி ஸ்நானம், அங்கே 2-3 நாட்கள் இருந்து விட்டு அங்கிருந்து அவர் பன்றியபுரம் நோக்கி யாத்திரை புறப்படுகிறார். அந்த பன்றியபுரம் போற வழியிலே நடந்த மகிமை என்ன, பன்றியபுரத்தில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது என்பது, அப்புறம் கொல்காப்பூர் வரும்போது யாரெல்லாம் சந்திக்கிறாங்க பார்த்து விவரம் எல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணமஸ்து. கிருஷ்ணா.